உங்களுக்கு முஸ்லிம்களுடைய வரி பணம் மட்டும் வேணும், முஸ்லிம்கள் வேண்டாமா? வெஸ்ட் பெங்கால் காசிப்பூர் தொகுதியோட பிஜேபி எம்எல்ஏ ரித்திஷ் திவாரி முஸ்லிம்களிடையே இந்த மத வெறுப்பை தூண்டி இருக்கிறார். ரித்திஷ் திவாரி தன்னுடைய தொகுதியில வெற்றி பெற்று அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக நேற்று ஒரு கூட்டத்தை நடத்துறார். அந்த கூட்டத்துல ரித்திஷ் திவாரி என்ன சொல்றாருன்னா, இந்த தேர்தல்ல என்னை ஜெயிக்க வச்சது இந்து மக்கள் மட்டும்தான், முஸ்லிம் மக்கள் ஒரு ஓட்டு கூட போடல. அதனால முஸ்லிம்களுக்கு நான் எந்த விதத்திலையும் எந்த வேலையும் இந்த 5 வருஷத்துல செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்றாரு. எனக்கு ஓட்டு போடாத அந்த முஸ்லிம்களுக்கு சிவன் மேல சத்தியமா நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். இந்த முஸ்லிம் சமுதாயம் என்கிட்ட ஒரு சர்டிபிகேட் கூட வாங்க முடியாது இனிமே. இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் மோடி அடிக்கடி என்ன சொல்லுவாருன்னா, கூட்டத்துல சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. கூடவே சப்கா ஹிசாப்னு சொல்லுவாரு. சப்கா ஹிசாப்னா எல்லாருடைய கணக்கும் நான் தீர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். அது போலதான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற ரித்திஷ் திவாரி என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் ஹிசாப் பண்ணிடுவேன், எல்லா கணக்கையும் தீர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. இந்த மாதிரி மத வெறுப்பை தூண்டக்கூடிய அந்த பேச்சுகளை பேசக்கூடிய இந்த ரித்திஷ் திவாரி இடத்துல போய் பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, நீங்க எப்படி இந்த மாதிரி பேச போச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் பேசுனது சரிதான், நான் என்னுடைய கருத்துல உறுதியா இருக்கிறேன், நிச்சயமா இந்த 5 வருஷத்துல ஒரு முஸ்லிமு கூட நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர்கிட்ட பகிரங்கமா சொல்றாரு. இது முழுக்க முழுக்க சிறுபான்மை சமுதாயத்தை பழிவாங்கக்கூடிய ஒரு காரியமாக தான் இந்தியா நாடு ஃபுல்லா பாக்குது. இது சம்பந்தமா பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சனை கேட்டாக்கா, ஐயோ அப்படியா, எனக்கு இந்த நியூஸே தெரியாது, நான் அந்த வீடியோவை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நைஸா எஸ்கேப் ஆயிட்டாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களுடைய பிரதிநிதி இந்த மாதிரி எப்படி சொல்ல முடியும்? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ தனக்கு வாக்களிக்காத மக்களை பார்த்து, நான் உனக்கு வேலை செய்ய மாட்டேன், உனக்கு எந்த சர்வீஸும் கொடுக்க மாட்டேன், உன்னை புறக்கணிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ரைட்ஸுமே கிடையாது. இந்த மாதிரி மத வெறுப்பு பேசின ரித்திஷ் திவாரிக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி நிறைய செக்ஷன்ல தண்டனை கொடுப்பதற்கும் வழக்கு தொடுப்பதற்கும் ரைட்ஸ் இருக்கு. இந்த எம்எல்ஏ பதவி பிரமாணம் பண்ணும்போது என்ன சொல்லணும் தெரியுமா? முதல்ல இந்த உறுதிமொழியை இவர் தெரிஞ்சுதான் படிச்சாரா இல்ல போற போக்குல படிச்சுட்டு போயிட்டாரான்றது தெரியல. அந்த பதவி பிரமாணம் எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்திய தேசிய அரசியலமைப்பு சட்டத்தின்படி உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு, அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயமோ தயவோ விருப்போ வெறுப்போ இன்றி நான் நியாயம் வழங்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சத்தியம் பண்ணீங்கல்ல. அப்படி சத்திய பிரமாணம் எடுத்துட்டு இங்க மாறினா உங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா படி பல செக்ஷன்ல உங்களை கைது பண்றதுக்கு உரிமை இருக்கு சார். ஒரு மக்கள் பிரதிநிதி மக்களை பார்த்து இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சு பேசும்போது, ஹேட் ஆஃப் ஸ்பீச் இந்த மாதிரி பேசும்போது அவருக்கு அந்த உச்ச நீதிமன்ற செக்ஷன் படி அவருடைய வெற்றி செல்லவே செல்லாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லவும் முடியும். நீங்க சமூக மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஐபிசி 153A மூலியமா உங்களை வழக்கு பதிவு செய்ய முடியும். முஸ்லிம் மக்களுக்கு சர்வீஸ் பண்ண மாட்டீங்க, சர்டிபிகேட் தர மாட்டீங்க, ஆனா முஸ்லிம் மக்களுடைய ஜிஎஸ்டியோட வரி பணம் மட்டும் உங்களுக்கு இனிக்குதா? இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் லால இது செகுலரிசம் கொண்ட நாடு, மதச்சார்பற்ற நாடு. அதே போல இந்த நாடு டெமோக்ரசி, மக்கள் ஆட்சி கொண்ட நாடு. உங்களுக்கு ஓட்டு போட்டாலும் சரி, ஓட்டு போடாம இருந்தாலும் சரி, உங்களுடைய தொகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க தான் பிரதிநிதி, நீங்க தான் சர்வீஸ் கொடுத்து ஆகணும். இந்த மாதிரி வெறுப்பு பேச்சு பேசின நீங்க பொது வெளியில மன்னிப்பு கேட்கணும். நீங்க மன்னிப்பு கேட்கலன்னா மக்கள் போராட்டத்துல குதிக்கக்கூடிய அளவுல இருக்கிறாங்க. இந்த நிகழ்வு சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய தெரிந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவுல சந்திப்போம். நன்றி.